கருப்பின மக்களின் போராட்டம் ஒரு அடிமை சமூகம் தமக்கான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. இந்திய மண்ணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி வருகிற சமூகம் இன்னும் வென்றெடுக்கவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மையாகும். இரண்டும் ஒன்றா என்றால் இல்லை, இனவேற்றுமையாக இருக்கிறது. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இந்திய மண்ணில் நிலவுவது ஒரே இனத்துக்குள் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன். இது இன்ட்ராசெக்ஷன், இன்ட்ராரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லலாம். ஒருவேளை இங்கே இரண்டு இனம் இருக்கிறது என்று சொன்னால் ஆரியன் ரேஸ், டிராவிடியன் ரேஸ் என்று. ஆனால் caste discrimination not only with Aryan and Dravidian, among the Dravidian groups, within the Dravidian groups, non-Aryans, same race, discriminations are there. ஆனால் இங்கே நிலவுகிற இந்த முரண்பாடுகளுக்கு, இந்த பாகுபாடுகளுக்கு, இந்த ஒடுக்குமுறைகளுக்கு, இந்த இழிவுகளுக்கு ஒரு கோட்பாடு என்பது பின்னணியாக இருக்கிறது. ஆனால் among OBC there is no equality. ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் சமத்துவம் இல்லை. எனவே அது பாகுபாடுதான், அது டிஸ்கிரிமினேஷன் தான். This is the success of the Sanatana Dharma. You can see the discrimination between Brahmin social groups. கருவறைக்குள்ளில் நிற்கிற ஐயரும் வெளியிலே நிற்கிற ஐயரும் ஒன்று அல்ல. They are not equals among them. Social justice is a mean to reach equality. You can capture political power through the democratic setup of our country. இதை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல வேண்டும். சர்வதேச சமூகம் இதை விவாதிக்க வேண்டும். சர்வதேச சமூகம் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தலித் லைஃப்ஸ் மேட்டர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளுதல், அதை பொருட்படுத்த வேண்டும். அமெரிக்க மண்ணில் முதலாளித்துவ கலாச்சாரம் மேலோங்கி கிடக்கிற மண்ணில் எவ்வளவு சிறப்பான ஜனநாயக கூறுகளும் செழுமையடைந்திருக்கின்றன என்பதை எண்ணி எண்ணி இருமாந்து போகிறேன். கருப்பினத்து மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அரச பயங்கரவாத கொடுமையை எதிர்த்து கருப்பர்கள் மட்டும் நீதிக்கு வரவில்லை தோழர்களே, வெள்ளையர்களும் வெளியே வந்தார்கள். They are all democratic forces. அன்பு தோழர்களே, இந்த வெபினார் நிகழ்வில் பங்கேற்று உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். பே பேக் டு த சொசைட்டி என்கிற அமைப்பு இந்த அரிய நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறது. குறிப்பாக தலித்துகள் மற்றும் கருப்பின மக்களின் போராட்டங்களை மீளாய்வு செய்யும் வகையில் வருங்கால செயல் திட்டத்தை உரையாடும் வகையில் இந்த கருத்தமர்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நான் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எனக்கு முன்னர் பேசிய டேவிட் ஹார்ட்ஃபெல் ஜூனியர் அவர்கள் இரண்டு மகத்தான ஆளுமைகள் குறித்து ஒரு ஒப்பீடு செய்து சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறார். அந்த உரையின் தமிழாக்கத்தை இங்கே தோழர் ஸ்ரீநாத் நமக்கு வழங்கியிருக்கிறார். மீனா சோமு அவர்களும் பாலசுப்ரமணியம் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கருப்பின மக்களின் போராட்டம் ஓரிரு நூற்றாண்டுகளில் உச்சத்தை தொட்டு அதன் நோக்கத்தை அல்லது இலக்கை அடைந்து விட்டது என்று நாம் சொல்லலாம். அது உண்மையும் கூட. ஒரு அடிமை சமூகம் ஒருங்கிணைந்து தமக்கான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. ஆனால் இந்திய மண்ணில் ஓரிரு நூற்றாண்டுகள் அல்ல,
ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்ல முடியும். அப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி வருகிற சமூகம், சுரண்டலுக்கு உள்ளாகி வருகிற சமூகம், இழிவை சுமந்து வருகிற சமூகம், தமக்கான விடுதலையை கருப்பினத்து மக்களுக்கு அமைந்த களத்தை போல ஒரு களத்தை அமைத்து இன்னும் வென்றெடுக்கவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய கசப்பான உண்மையாகும். இரண்டும் ஒன்றா என்றால் இல்லை, இரண்டும் வெவ்வேறான பண்புகளை கொண்ட பிரச்சனைகளாகும். பொதுவாக இரண்டு சமூகங்களில் டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடு உண்டு. சப்ரஷன் அல்லது அப்ரஷன் என்கிற ஒடுக்குமுறை உண்டு. எக்ஸ்பிளாய்டேஷன் என்கிற சுரண்டல் உண்டு. இது பொதுவான பண்புகள். ஆனால் அந்த சமூகத்தின் அடிமை காலமும் இந்த சமூகத்தின் ஒடுக்குமுறை தொடரும் காலமும் மிகப்பெரிய இடைவெளியை கொண்டிருக்கிறது. அதே போல அவர்களுக்கு இடையிலான கான்ட்ராடிக்ஷன்ஸ், முரண்பாடுகளுக்கு வெளிப்படையான ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, சாத்தியக்கூறு இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஒருவர் கருப்பர், இன்னொருவர் வெள்ளையர் என்கிற அந்த நிற வேற்றுமை என்பது இனவேற்றுமையாக இருக்கிறது. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஆனால் இங்கே இருப்பது, இந்திய மண்ணில் நிலவுவது ஒரே இனத்துக்குள் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன். அது இன்டர்செக்ஷன், இது இன்ட்ராசெக்ஷன். கருப்பின மக்களுக்கும் வெள்ளை இன மக்களுக்கும் இடையிலான கான்ட்ராடிக்ஷன் என்பது இருவேறு இனங்களுக்கு இடையிலான வேற்றுமை அல்லது முரண்பாடு. அது ஒரு வகையில் ஒரு இயங்கியல் போக்கு என்று கூட சொல்ல முடியும். அது ஒரு இயல்பான ஒரு வேற்றுமையிலிருந்து உருவாகக்கூடிய வெறுப்பு, பகை, அதனால் ஏற்படுகிற முரண்பாடுகள், ஒடுக்குமுறைகள் என்பது ஒரு இயங்கியல் தன்மையை கொண்டது. கற்பிதம் இல்லை. கற்பிக்கப்பட்ட நிலையில் அல்லது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட நிலையில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட உயர்வு தாழ்வு என்கிற முரண்பாடு அல்ல. ஆனால் இந்தியாவில் நிலவுவது விதின் த ரேஸ், இன்ட்ராரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லலாம். caste discrimination is nothing but intra-racial discrimination. ஒரே இனத்துக்குள் நிகழ்கிற பாகுபாடு. கருப்பர் வெள்ளையர் என்கிற வேறுபாடு இல்லை. ஒருவேளை இங்கே இரண்டு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேறுபாடு கூட ஆரிய இனம், திராவிட இனம் என்று மரபினத்தை நாம் அடையாளப்படுத்த முடியும். மரபினம் என்பது வேறு, தேசிய இனம் என்பது வேறு. மரபினத்தை ரேஷியல் குரூப் என்றும் சொல்லலாம். ஆரியன் ரேஸ், டிராவிடியன் ரேஸ் என்று. ஆனால் caste discrimination not only with Aryan and Dravidian, among the Dravidian groups, within the Dravidian groups, within the Dravidian social groups or non-Aryan groups,
within the non-Aryan groups. Non-Aryans, the same race, they are not different racial groups. Within a single race, discriminations are there. Thousands of years together. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது தொடர்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் நீண்ட நெடுங்காலமாக இங்கே நிலவி வருகிற ஒரு தியரி அல்லது கான்செப்ட். இது கான்செப்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். But black and white is not a concept based discrimination. It's a natural one. Black, white. Apparently we can look it. There is a difference in between two races through the skin tone, skin color. That is enough for that discrimination. There is no need of any concept behind it. But in India, within a single race, there are many social groups, namely different castes. They are practicing discrimination, each and every caste, not only Dalit, non-Dalit. The caste discrimination is not only for Dalit, not only against Dalit. Discrimination is prevailing among all caste groups. Each and every caste have such a discrimination. Each and every caste people, social groups are facing this kind of discrimination only because of concept or theory that is called Sanatana Dharma or Manu Dharma. கருப்பின மக்களின் மீதான இந்த முரண்பாடுகளுக்கு அல்லது வேறுபாடுகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு ஒரு பெரிய கோட்பாடு என்பது பின்னணியில் இல்லை. ஆனால் இங்கே நிலவுகிற இந்த முரண்பாடுகளுக்கு, இந்த பாகுபாடுகளுக்கு, இந்த ஒடுக்குமுறைகளுக்கு, இந்த இழிவுகளுக்கு ஒரு கோட்பாடு என்பது பின்னணியாக இருக்கிறது. So we must know the difference in between these two kind of discriminations. ரெண்டுக்கும் இடையில மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. We can't say any dharma for white people against black people. But here there is a dharma available for practicing this kind of discrimination against Dalits by other communities. Not only by Aryans, not only by Brahmins. பிராமணர்களால் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒன்று அல்ல இந்த சாதிய முரண்பாடு என்பது. பிராமணர்கள் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. வன்னியர்களுக்கும் ரெட்டியார்களுக்கும் இடையிலே கூட முரண்பாடு இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ் என்பது வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் there must be a discrimination இருக்கிறது. அவர்களால் ஒரே சமூகத்திற்குள் திருமணம் செய்து கொள்வதை போல இரண்டு சாதிகளுக்கு இடையிலே திருமணம் இயல்பாக இங்கே நடைபெறாது. For administrative purpose, government has divided the society as forward communities, OBC, and scheduled caste and scheduled tribes. These are not the communal groups. This is meant for administration, for the government. அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிர்வாக வசதிக்காக தங்கள் ஆட்சி நிர்வாகத்தை இலகுபடுத்திக் கொள்வதற்காக சமூகங்களை உயர் சாதியினர் என்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்றும் ஷெட்யூல் வகுப்பினர் என்றும் ஷெட்யூல் ட்ரைபல்ஸ் என்ற பழங்குடி மக்கள் என்றும் இவர்கள் பிரித்து வைத்திருப்பது நிர்வாக வசதிக்கான ஒரு பிரிவுகள் தான்.
ஆனால் among OBC there is no equality. So there is a discrimination in each and every caste groups. ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் சமத்துவம் இல்லை, எனவே அது பாகுபாடுதான், அது டிஸ்கிரிமினேஷன் தான். ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அல்லது நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்கிற ஒரு மைண்ட் செட் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிறது. Already established a social order with superior and inferior mindset. Every caste has their mindset as superior than others, as inferior than others. Each and every individual has this mindset, as this psychology. This is the success of the Sanatana Dharma. ஒவ்வொரு மனிதனும் தன்னை விட மேலானவன் ஒருவன் இருக்கிறான் என்கிற உளவியலையும் கொண்டிருக்கிறான், தனக்கு கீழே ஒருவன் இருக்கிறான் என்கிற உளவியலையும் கொண்டிருக்கிறான். அவன் முற்றிலும் நான் உயர்ந்தவன் என்கிற உளவியலை கொண்டிருக்கவில்லை, அல்லது முற்றிலும் நான் தாழ்ந்தவன் என்கிற உளவியலை கொண்டிருக்கவில்லை. இதுதான் சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய வெற்றி. அதனால்தான் அங்கே கருப்பினத்தை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து எழுச்சி பெற்று மிகப்பெரிய புரட்சிகரமான போராட்டங்களை முன்னெடுத்ததை போல இந்தியாவில் ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள், சாதியின் பெயரால் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் ஒருங்கிணைந்து போராட முடியாமல் இருப்பதற்கு இதுதான் மிகப்பெரிய தடை. These are the barriers of the caste groups who are facing discriminations by other communities, because every social groups, every caste groups has their mindset as superior than others and inferior than others. So a mixed psychology, a mixed mindset. This is the social order of the Indian society. So வெறுமனே நாம் பார்ப்பனர்கள் கையாளுகிற காரணத்தினால் அது பார்ப்பனியம் என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை அடையாளப்படுத்திவிட முடியாது. பார்ப்பனர்களுக்கு இடையிலும் கூட you can see the discrimination between Brahmin social groups. Iyengar, they are not equal society, they are not equal among them. One social group is higher than another social group. They will treat like that. This is in Tamil Nadu. But you can see all over the country, all over India, there are many social groups in Brahmin community. Namboodiris in Kerala, Banerjee, Mukherjee in West Bengal, Pandits in Kashmir, Sidhavan in Maharashtra. Like that you can see many social groups in Brahmin community. They are not equal among them. Each and every social group of Brahmins are superior and inferior. பார்ப்பனர்களுக்கு இடையிலும் கூட இந்த வேறுபாடு இருக்கிறது, உயர்வு தாழ்வு என்கிற வேறுபாடு இருக்கிறது. நம்பூதிரிகள் மற்ற பார்ப்பனர்களை விட நாங்களே உயர்ந்தவர்கள் என்று நம்புகிறார்கள். காஷ்மீர் பண்டிட்கள் நாங்களே மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று கருதுகிறார்கள். RSS போன்ற இயக்கத்தை உருவாக்கிய சித்பவன் பார்ப்பனர்கள் இந்தியாவில் உள்ள வேறு எந்த பார்ப்பனர்களை விடவும் தாங்களே மிக மிக உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார்கள். இந்த உளவியல் ஒவ்வொரு பார்ப்பனர்களுக்குள்ளேயும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்பனர்களில் சமையல் செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் வேறு சாதி, ஈமச்சடங்கு செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் வேறு சாதி, கோவிலில் பூசாரி வேலை செய்யக்கூடிய பார்ப்பனர்கள் வேறு சாதி. They are all different social groups among a single Brahmin community in a state. ஐயர் என்றால் எல்லோரும் ஐயர் கிடையாது. ஐயரிலேயே சமையல் தொழில் செய்யக்கூடிய ஐயர் வேறு, ஈமச்சடங்கு செய்யக்கூடிய ஐயர் வேறு, கோயிலே பூசாரி அடிக்கிற ஐயர் வேறு, கருவறைக்குள்ளே நிற்கிற ஐயர் வேறு. கருவறைக்குள்ளே நிற்கிற ஐயரும் வெளியிலே நிற்கிற ஐயரும் ஒன்று அல்ல.
சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள் வேறு, மீனாட்சி கோவிலில் இருக்கிற பட்டாச்சாரியார்கள் வேறு, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஜீயர்கள் வேறு. They are not equals among them. So this is the peculiar character of the Sanatana Dharma caste system. So here we can see a concept or theory or a doctrine for this kind of discrimination. இந்த மாதிரியான பாகுபாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டு பின்னணி இருக்கிறது இந்திய சமூகத்தில். You can't see this kind of concept behind blacks oppressions. Afro-American issues. Only one difference, color, that's all. So color discrimination is not based on any concept like Sanatana Dharma. But politically we can speak or we can tell that there is a concept, there is a theory behind each and every dominance, each and every exploitation, each and every discrimination, that is so-called fascism. Fascism என்பது உலகளாவிய ஒரு பொது கோட்பாடாக இருக்கிறது. அனைத்து வகையான ஒடுக்குமுறைகளுக்கும், அனைத்து வகையான சுரண்டலுக்கும், அனைத்து வகையான ஆதிக்கத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு உளவியல் என்பது பாசிச உளவியல். இது உலகளாவிய ஒரு பொது கருத்தியல். அது இந்தியாவிலே சனாதனம் என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவிலே அது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ஆங்காங்கே நிகழக்கூடிய ஒடுக்குமுறைகளுக்கும் சுரண்டல்களுக்கும் ஆதிக்க வெறித்தனமான போக்குகளுக்கும் அடிப்படை கோட்பாடாக விளங்குவது பாசிசம். ஆகவே இந்த பாசிச போக்கை எதிர்த்து போராடுவது என்பதுதான் விடுதலை போராட்டம். அங்கே கருப்பின மக்களின் போராட்டமாக நடக்கிறது, இங்கே தலித் மற்றும் பழங்குடி மக்களின் போராட்டமாக நடக்கிறது. உலகமெங்கும் பெண்ணியமாக அது வளர்ச்சி அடைந்து ஆணாதிக்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. முதலாளித்துவத்தை எதிர்த்து தொழிலாளர் வர்க்கம் போராடி கொண்டிருக்கிறது. பேரினவாதத்தை எதிர்த்து சிறுபான்மை இனங்களை சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து ஈழத்தில் தமிழ் தேசிய இனம் போராடி கொண்டிருக்கிறது. இட்ஸ் a kind of struggle against fascism in the name of race, Singala race and Tamil race, ethnicity, Singala ethnicity, Tamil ethnicity. So concept is anti-fascism. So anti-fascism is not meant for only black people. It's not only meant for Afro-Americans. So anti-fascist, Dalit people are also anti-fascist. Tribals are also anti-fascist. Women who are fighting for their liberation, emancipation, are also called as anti-fascists. So you can see through this kind of discriminations that is fascism is behind all those things. So எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கு பின்னால் இருப்பதும் பாசிசம் என்கிற ஒரு கருத்தியல், ஒரு கோட்பாடு என்பதை நாம் புரிந்து கொண்டால், மார்ட்டின் லூத்தர் கிங் போராடியதும் பாசிசத்தை எதிர்த்துதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் போராடியதும் பாசிசத்தை எதிர்த்துதான். இது சனாதன் பாசிசம், அது ஒயிட் பாசிசம். இந்த கோட்பாட்டு புரிதல் நமக்கு தேவை. இங்கே தமிழர்களாக நாம் போராடுவதா, தலித்துகளாக போராடுவதா, அதிலேயே உச்சாதியாக ஒருங்கிணைந்து போராடுவதா,
மகர்களாக போராடுவதா என்பதல்ல பிரச்சனை. We are fighting against caste discrimination because this discrimination based on Sanatan Dharma. So we are against Sanatan Dharma. That is nothing but fascism. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய பாசிசம் என்பது சனாதன் தர்மா. ஆகவே சனாதன் தர்மாவை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அம்பேத்கரைட்ஸ் என்று சொல்லிக் கொள்வதற்கான தகுதி படைத்தவர்கள். எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒரு தலித் அல்லது ஒரு அம்பேத்கரியவாதி எந்த சூழலிலும் பாரதிய ஜனதாவை RSS போன்ற இயக்கங்களை ஆதரிக்க முடியாது, அதில் இணைய முடியாது. அப்படி இணைந்தால் அவர்கள் சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் இல்லை, சனாதனத்தை விரும்பக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் இல்லை, சனாதன பயங்கரவாதத்தை விரும்பக்கூடியவர்கள் என்றுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக ஒன்றை அழுத்தமாக குறிப்பிடுகிறார். அதை இந்த அழைப்பிதழிலேயே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் சொத்துக்காகவோ அதிகாரத்திற்காகவோ போராடவில்லை, சுதந்திரத்திற்காக போராடுகிறோம், மனிதன் என்கிற அடையாளத்திற்காக போராடுகிறோம். எவ்வளவு ஆழமான கொள்கை இதற்குள்ளே இருக்கிறது, கோட்பாடு இதற்குள்ளே இருக்கிறது, தெளிவு இதற்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Dalit struggles not for wealth or power. We need freedom. We need equality. அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்திலே தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய டேவிட் அவர்கள் பேசியதை ஸ்ரீநாத் சோமு மொழிபெயர்ப்பு செய்தார். அதிலே அவர் குறிப்பிடுகிறார், டாக்டர் கிங் ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக போராடினார். ஒரு தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற அடிமை சமூகத்தின் விடுதலைக்காக போராடினார். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்காக போராடினார். எவ்வளவு பெரிய நுட்பமான விஷயம் இதில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு புதிய சமூகத்தை கட்டுவதற்கான போராட்டம் அல்ல டாக்டர் கிங் அவர்களின் போராட்டம், மார்ட்டின் லூத்தர் கிங். அங்கே இருக்கக்கூடிய தேசத்தில் நிலவக்கூடிய இன முரண்பாட்டை அழித்தொழித்து விட்டு சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய போராட்டம். ஆனால் இங்கே மிக மோசமான ஒரு பழமை சமூகம் நிலவுகிறது, சாதிய சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, ஜனநாயகம் இல்லாத சமூகம், சமத்துவம் இல்லாத சமூகம், சகோதரத்துவம் இல்லாத சமூகம், சுதந்திரம் இல்லாத சமூகம், காட்டு மிராண்டிகளின் கைகளில் ஆட்சி அதிகாரத்தை தருகிற சமூகம், சனாதன சமூகம், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பதை நியாயப்படுத்துகிற சமூகம், வாழிடத்தால் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்று நியாயப்படுத்துகிற சமூகம். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் we have to demolish this nation which based on Sanatan Dharma for the 1000 years together. So புரட்சியாளர் அம்பேத்கர் wanted to demolish the established structure of the country which is old one, சனாதன இந்தியா. அதை முழுமையாக தகர்த்தெறிய வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. இந்த தேசமே புதிதாக கட்டமைக்கப்பட வேண்டும், இது தகர்த்தெறியப்பட வேண்டும். இருக்கிற தேசத்திற்குள் எனக்கு உரிமை வேண்டும் என்பதல்ல அவருடைய போராட்டம். இருக்கிற தேசத்திற்குள் இந்த சமூக கட்டமைப்புக்குள் எனக்கு சமத்துவம் வேண்டும் என்பதல்ல அவருடைய கோரிக்கை. ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சனாதன சமூகத்தை தகர்த்தெறிந்து விட்டு ஒரு புதிய சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. He wants to build a new India which contains liberty, equality and fraternity. That is the main motto of the revolutionary Dr. B.R. Ambedkar. இங்கே அனைவருக்கும் நீதி, அனைவருக்கும் சுதந்திரம், அனைவருக்கும் சமத்துவம், சகோதரத்துவம்,
கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு நாங்கள் உறுதியேற்கிறோம் என்று பிரியாம்பிள் என்கிற முகவுரையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார். அதுதான் அவருடைய கனவு, ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பு. எவ்வளவு பெரிய, அதனால்தான் அதுக்கு அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டம் நாம சொல்றோம், அரசியலமைப்பு சட்டம், இந்திய கட்டமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதனுடைய நேரடி தமிழாக்கம் என்பது இந்திய கட்டமைப்பு தான், இந்திய கட்டமைப்பு சட்டம். நாம் அதை அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லுகிறோம், அது உலகம் முழுவதும் இருக்கிற வழக்கு. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற சொல்லுக்கு நேர் பொருள் என்ன? கான்ஸ்டிடியூஷன் கட்டமைத்தல், ஆஃப் இந்தியா இந்தியாவை கட்டமைத்தல். அப்படி என்றால் ஏற்கனவே இந்தியா இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அது வேண்டுமா வேண்டாமா? வேண்டாம். எனவே he needs to build a modern India, democratic India. அதுதான் அவர் கண்ட கனவு. சனாதன இந்தியாவை தகர்த்தெறிந்து விட்டு ஜனநாயக இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்று கனவு கண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். கனவு கனவாக இல்லாமல் அவர் 24 மணி நேரமும் அதற்கென உழைத்தார், அதற்கான பங்களிப்பை செலுத்தினார். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதன்படிதான் இன்றைக்கு இந்தியாவில் இந்த பிளெக்சிபிலிட்டி என்பது ஏற்பட்டிருக்கிறது. It's not a change, it's kind of flexibility through social justice which we get from government in education and employment. Social justice is a mean to reach equality, real democracy. சமூக நீதி என்பது ஒரு வழிமுறை, a media to achieve our goal, to constitute a modern India, a democratic India. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விரும்பிய ஒன்று. ஆகவே சமூக நீதியின் மூலமாக இங்கே ஜனநாயகத்தை தழைக்க செய்ய முடியும். சமூக நீதியின் மூலமாக இங்கே ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க முடியும். சமூக நீதியின் மூலமாக we can empower Dalits, we can empower tribals, we can empower women, we can empower all marginalized sections in our country through social justice. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பியது. அவர் ஒரு ஆயுதம் ஏந்திய புரட்சியை விரும்பவில்லை, அல்லது ரெவல்யூஷன் என்கிற பெயரில் ரத்தம் சிந்துவதும் அவருக்கு உடன்பாடு இல்லை. அவருடைய சோசியலிசம் என்பது அரசு வழி சோசியலிசம். சோசியலிசம் through the state. You can capture the power, you can capture the state, you can reach the state, you can utilize the state. Through the state you can constitute a modern India as you like. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பியது. அவர் ஒட்டுமொத்தமாக இந்த அரசமைப்பையும் சமூக கட்டமைப்பையும் முற்றிலும் முரண்பட்டு எதிர்த்து நின்று அதை ஆன்டகனைஸ் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் இல்லாமல் you can capture political power through the democratic setup of our country. அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பியது. இங்கே நிறுவப்பட்டிருக்கிற ஜனநாயக கட்டமைப்பின் மூலமாக நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி நீ விரும்புகிற சமதர்மத்தை அல்லது சமத்துவத்தை இந்த மண்ணில் நிலைநாட்ட முடியும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு. உலகளாவிய அளவில் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஒரு ஃபேக்டராக எடுத்துக் கொள்ளப்படுவதை போல காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒரு ஃபேக்டர், ஒரு கூறாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. நம்முடைய பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னார்கள், 2001 நடைபெற்ற டர்பன் மாநாட்டில் திருமாவளவன் கலந்து கொண்டார் என்று. அந்த கூட்டத்தில், அந்த மாநாட்டில் நாங்கள் கலந்து கொண்டு என்ன சொன்னோம் என்றால், அங்கேயும் போய் போராட்டங்களைத்தான் நடந்தது. நாங்கள் போய் செமினாரில் பங்கேற்கவில்லை, அல்லது பிளினரி செஷன்ஸ் போன்றவற்றில் பேப்பர் சப்மிட் செய்யவில்லை, பிரசன்ட் பண்ணவில்லை, கட்டுரைகளை வாசிக்கவில்லை.
அங்கே ஒவ்வொரு பிளினரி செஷன்ஸ் நடக்கிற போதும் அமர்விலும் இந்தியாவிலும் தெற்காசிய நாடுகளிலும் நிலவுகிற சாதிய கொடுமைகளை உலகளாவிய பிரச்சனைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐநாவில் விவாதிக்கப்படக்கூடிய சிக்கல்களுள் ஒன்றாக இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நிறைவேற்றுமையை நீங்கள் ஒரு சர்வதேச சிக்கலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அப்படி இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் நிலவும் சாதி அடிப்படையிலான முரண்பாடுகளையும் ஒடுக்குமுறைகளையும் சர்வதேச பிரச்சனைகளுள் ஒன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையைத்தான் அந்த 20 நாட்கள் 21 நாட்கள் நாங்கள் டர்பனிலே இருந்த போது பல்வேறு வடிவங்களில் முன்வைத்தோம். உண்ணாவிரதம் இருந்தோம், ஆர்ப்பாட்டங்கள் இருந்தோம், துண்டறிக்கைகள் கொடுத்தோம். ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளை சார்ந்த ஜனநாயக சக்திகளின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்த கடமையை செய்தோம். அதே போல பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னதை போல அது தொடர்பான ரிவ்யூ மீட்டிங் இந்தியாவில் நடந்த போது அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் பங்கேற்று அது குறித்த கருத்துக்களை இதை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல வேண்டும், சர்வதேச சமூகம் இதை விவாதிக்க வேண்டும், சர்வதேச சமூகம் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தலித் லைஃப்ஸ் மேட்டர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளுதல், அதை பொருட்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த கருத்தாக்கத்தை முன்வைத்தோம். அதே போல ஜெனீவாவில் இருக்கிற யூஎன் கவுன்சில் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அந்த அவையிலும் நான் பங்கேற்று 3 நிமிடங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்திலும் சர்வதேச சமூகம் இந்திய மண்ணிலும் இதர தெற்காசிய நாடுகளிலும் நிலவக்கூடிய சாதியின் பெயரிலான இந்த ஒடுக்குமுறைகளை ஒரு சர்வதேச சிக்கலாக பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நான் பேசியிருக்கிறேன். அருமை தோழர்களே, ஒரு காலத்தில் ஊடக வலிமை இல்லாத சமூகமாக இந்த மானுட சமூகம் இருந்தது. வலுவுள்ளவர்கள் மட்டுமே ஊடகத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும், வலுவுள்ளவர்களுக்கு மட்டுமே ஊடக வெளிச்சம் கிடைத்தது. ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியா என்கிற சமூக ஊடகம் வலுப்பெற்றிருக்கிற நிலையில் நாம் இனி யாருடைய தயவுக்கும் காத்து கிடக்க தேவையில்லை. இதை இருட்டிலே போட்டு பலர் கடந்த காலங்களில் புதைத்து வைத்ததை போல, மறைத்து வைத்ததை போல இனி எவனாலும் எந்த சக்தியாலும் இதனை புதைக்க முடியாது, மறைக்க முடியாது. நாம் எல்லா இருளையும் விளக்க முடியும், அங்கே ஊடக வெளிச்சத்தை பாய்ச்ச முடியும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக. எனவே இதை வெகு விரைவிலும் வெகு இலகுவாகவும் சர்வதேச அரங்கில் விவாதிக்கக்கூடிய ஒன்றாக மாற்ற முடியும். அதற்கு நமக்கு ஒரு தேடல் தேவை, ஒரு தீவிரம் தேவை, அதில் நமக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பு தேவை. இது ஒரு சாதி என்கிற அடிப்படையிலான ஒருங்கிணைவு அல்ல, ஒரு அடையாள அரசியலை அடிப்படையாக கொண்ட ஒன்று அல்ல. எங்கள் சாதி உயர்ந்த சாதி என்று சொல்லுவது அடையாள அரசியல். நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று உரிமை கோருவது அல்லது பெருமிதப்படுவது அடையாள அரசியல். இந்த தலைவர் எங்களுக்கானவர், எங்களின் விடுதலைக்காக போராடியவர் என்று உரிமை கோருவது அடையாள அரசியல். அம்பேத்கர் எங்கள் சாதி என்று சொன்னால் அது அடையாள அரசியல். அம்பேத்கர் ஒரு ஆன்டி பாசிஸ்ட் என்று சொன்னால் அது விடுதலை அரசியல். அம்பேத்கர் ஒரு ஆன்டி சனாதன் என்று சொன்னால் அது விடுதலை அரசியல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எங்களின் வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு காரணம் உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான வித்திட்டவர் என்கிற அடிப்படையில் புரிந்து கொண்டால் அது விடுதலை அரசியல். அவர் எங்களைப் போல ஒரு தலித் என்று புரிந்து கொண்டால், எங்கள் சாதிக்காரர் என்று மட்டுமே புரிந்து கொண்டால் அது வெறும் எமோஷனல் பைண்டிங் என்கிற அடிப்படையில் தான் இருக்குமே தவிர அது ஒரு கொள்கை சார்ந்த நெடுந்தூர பயணத்திற்கு பயன்படாது. கருப்பின மக்கள் இன்றைக்கு ஜார்ஜ் ஃபிளாய்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒரு சில மணி நேரங்களில் வீதிக்கு வந்து உலகமே நடுங்கக்கூடிய வகையில், இந்த கொரோனா நெருக்கடியிலும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எழுச்சி மிகுந்த போராட்டங்களை நடத்தினார்.
அதிலே வன்முறை நடந்திருக்கலாம், லூட்டிங் நடந்திருக்கலாம், இன்னும் பல்வேறு விதமான ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டிஸ், சமூக விரோத நடவடிக்கைகள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு இனத்துக்கு எதிராக நிகழ்ந்த அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த கருப்பினமும் வீதிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிறார்கள், எத்தகைய ஒருங்கிணைவை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கருப்பின மக்கள் எந்த ஒரு தனி நபரையும் தங்களுக்கான அடையாளமாக உயர்த்தி பிடிக்காமலேயே வீதிக்கு வருகிறார். இந்தியாவிலே காந்தியடிகளை ஒரு அடையாளமாக உயர்த்தி பிடிப்பதை போல, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு ஐக்கனாக நாம் பார்ப்பதை போல, பெரியாரை ஒரு அடையாளமாக இங்கே பேசுவதை போல, அமெரிக்காவில் தங்களின் விடுதலைக்காக போராடக்கூடிய கருப்பினத்து மக்கள் இவர்தான் எங்கள் மீட்பர் என்று யாரையும் உயர்த்தி பிடிக்காமலேயே வீதிக்கு வருகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த தேடல் மட்டும்தான் அவர்களுக்கான பார்வையாக இருக்கிறது. அடையாளங்கள், அந்த அடையாளங்களுக்கான தேடல்கள், அந்த அடையாளங்களுக்கான உரிமை கோரல்கள், அந்த அடையாளங்களுக்கான பெருமிதங்கள் அவர்களிடத்திலே இல்லை. சிந்தித்து பாருங்கள். 2 நூற்றாண்டில் ஒரு இனம் தன்னுடைய அடிமை விலங்கை தகர்த்தெறிந்து விட்டது. இன்றைக்கு விளையாட்டு களமாக இருந்தாலும், இசை போன்ற கலைத்துறை களமாக இருந்தாலும், அரசியல் களமாக இருந்தாலும், அழகு போன்ற அழகியல் துறை சார்ந்த களமாக இருந்தாலும், ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் போன்றவற்றை, அந்த கலைகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஆப்ரோ அமெரிக்கன்ஸ் இருக்கிறார். ஒரு காலத்தில் நீக்ரோ என்று அழைக்கப்பட்டவர்கள் அந்த பெயரையே உச்சரிக்க கூடாது என்கிற அளவுக்கு ஒரு எழுச்சி. இன்றைக்கு ஆப்ரோ அமெரிக்கன் என்றுதான் அழைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உறுதிப்பாடு. இவை அனைத்தும் அந்த மக்களிடையே வெளிப்படுத்துகிற ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு தான், ஒருங்கிணைந்த போராட்டம் தான். அதுதான் அரசியல் விழிப்புணர்வு. தோழர்களை, அதைவிட மிக முக்கியமான ஒரு சிறப்பு கூறு, அமெரிக்க மண்ணில் முதலாளித்துவ கலாச்சாரம் மேலோங்கி கிடக்கிற மண்ணில் நாம் எதுவெல்லாம் சீரழிவு கலாச்சாரம் என்று சொல்லுகிறோமோ அப்படிப்பட்ட அந்த கலாச்சார கூறுகள் நிறைந்த ஒரு தேசத்தில் எவ்வளவு சிறப்பான ஜனநாயக கூறுகளும் செழுமையடைந்திருக்கின்றன என்பதை எண்ணி எண்ணி இருமாந்து போகிறேன். கருப்பினத்து மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அரச பயங்கரவாத கொடுமையை எதிர்த்து கருப்பர்கள் மட்டும் வீதிக்கு வரவில்லை தோழர்களே, வெள்ளையர்களும் வெளியே வந்தார்கள். They are all democratic forces from white race. Many white people have come to the street for justice to the black people. So you can see the democratic approaches in a capitalistic country. இது ஒரு ஏகாதிபத்திய நாடு, ஒரு இம்பீரியலிஸ்டிக் நேஷன். உலக நாடுகளை எல்லாம் தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று வெறிபிடித்து, ஆதிக்க வெறிபிடித்து அரசியல் செய்யும் ஒரு தேசத்தில் வெள்ளை சமூகத்தில் இருந்து கருப்பினத்து மக்களின் நீதிக்காக ஓங்கி உரத்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு சிறப்பை பார்க்க முடிகிறது. You can't see, you never see in India that non-Dalit will come for Dalits. No one can come. இங்கே இன்னும் ஜனநாயகம் தழைக்கவில்லை, ஜனநாயக கூறுகள் பண்படவில்லை. சாதி என்கிற வளையத்தை தாண்டி ஜனநாயகத்தை நோக்கிய பார்வை இன்னும் இங்கே வளரவில்லை, வலுப்பெறவில்லை. எங்காவது ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் அதற்காக தலித்துகள் தான் போராட வேண்டும். தலித் அல்லாதவர்கள் இதற்காக வீதிக்கு வந்து முதலியார் சங்கம் போராடியது, பிள்ளைமார் சங்கம் போராடியது, வன்னியர் சங்கம் போராடியது என்று ஒரே ஒரு சான்று கூட இங்கே பார்க்க முடியாது.
சங்கமாக கூட வர வேண்டாம், நபர்களாக வந்திருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மூலையிலும் இல்லை. ஏனென்றால் இந்த அரசியல் தலித் வர்சஸ் நான் தலித் என்று கூர்மைப்படுத்தப்படவில்லை. Contradictions. We have to sharpen the contradictions as Dalits and non-Dalits. But 50 years back or 100 years back, there was a fighting among or in between Brahmins and non-Brahmins. Many more organizations emerged in our country from non-Brahmin community against Brahminism. So non-Brahmin movement was emerged to fight for their justice. But inge the non-Brahmins are not ready to fight for Dalits and tribals except one or two organizations in the name of Periyar, non-electoral organizations like Dravidar Kadagam. ஆக இங்கே இன்னும் ஜனநாயக கூறுகள் முளைவிடவில்லை, ஜனநாயக கூறுகள் துளிர்விடவில்லை, ஜனநாயக கூறுகள் தளிர்க்கவில்லை, துளிர்க்கவில்லை, செழிக்கவில்லை. தலித்துகளுக்காக போராடக்கூடிய தனிநபர்கள் சில இயக்கங்களில் இருக்கலாம், கட்சிகளில் இருக்கலாம். ஜார்ஜ் பிளாய்டுக்காக வீதிக்கு வந்து போராடியவர்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அல்ல, மக்கள். மாஸ், என்மாஸ் மூவ்மெண்ட். இது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் in America in George Floyd issue. விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக ஜார்ஜ் பிளாய்டுக்கு எதிரான கொடுமையை கண்டித்து இணைய வழி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம், கருத்தரங்கை நடத்தியிருக்கிறோம், அந்த கொடுமையை கண்டித்திருக்கிறோம். ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் தலையிடுகிறது என்றால் அது தமிழர்கள் என்பதற்காக அல்ல, தமிழர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, அது ஒரு சிங்கள பேரினவாதத்தின் ஒடுக்குமுறையை எதிர்க்கிற போராட்டம் என்று புரிந்து கொண்டதால் அதை எதிர்க்கிறோம். எங்கெல்லாம் விடுதலை போராட்டங்கள் நிகழ்கின்றனவோ அங்கெல்லாம் நம் குரல் இருந்தால்தான் நாம் உண்மையிலேயே விடுதலையை விரும்புகிறோம் என்று பொருள். வெறும் சாதி அரசியலை மட்டுமே நாங்கள் பேசுவோம், அதுவும் உட்சாதி அரசியலை மட்டுமே பேசுவோம், அதுவும் பகுதி சார்ந்த அரசியலை மட்டுமே பேசுவோம் என்பது ஒரு அடையாள அரசியலாக சுருங்கி போகும், அது சிதைந்து போகும், பின்னாளில் அது முற்றிலும் நீர்த்து போகும். அந்த புரிதலோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருப்பினத்து மக்களின் போராட்டத்தையும் பார்க்கிறது, தலித் மற்றும் பழங்குடி மக்களின் போராட்டத்தையும் பார்க்கிறோம். இந்தியாவில் தலித்துகளுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் சாதியின் பெயரால் தலைவிரித்து ஆடுகின்றன என்றாலும் கூட சாதி ஒழிப்பு என்பது தலித்துகளுக்காக மட்டுமல்ல, சாதி ஒழிப்பு என்பது ஜனநாயகத்திற்காக, சமத்துவத்திற்காக, சுதந்திரத்திற்காக, சமூக நீதிக்காக, சகோதரத்துவத்திற்காக, புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்காக, ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை, சமத்துவ இந்தியாவை, சமூக நீதி இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக சாதி ஒழிப்பு போராட்டம் தலித்துகளுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் என்று புரிந்து கொண்டால் அது சாதி அரசியல். ஒட்டுமொத்தத்தில் இந்த மண்ணில் நிலவும் சனாதனத்தை வேறறுத்து ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக என்று புரிந்து கொண்டால் அதுதான் கொள்கை அரசியல், அதுதான் விடுதலை அரசியல். எனவே இந்தியாவில் இருக்கிற இந்த நெடுங்கால போராட்டம் அமெரிக்காவில் நிகழ்ந்த கருப்பின மக்களின் விடுதலை போராட்டத்தை போல ஒரு சில தலைமையின் கீழ் வெகுண்டெழுந்து ஒருங்கிணைந்து குறிப்பிட்ட சில போராட்ட நடவடிக்கைகளின் மூலம் சாதித்து விட முடியும் என்று நாம் சொல்ல முடியாது. இது ஒரு நீண்ட நெடுங்கால
போதனைகளின் மூலம், ஜனநாயக விழிப்புணர்வின் மூலம் சாதி ஒழியப்பட வேண்டும், சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை அனைத்து தரப்பாரையும் உணர வைப்பதன் மூலம்தான் இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்படியெல்லாம் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக சனாதன கும்பல் மதத்தின் பெயரால் இங்கே வெறுப்பு அரசியலை விதைத்து அந்த மத உணர்வை மத வெறியாக வளர்த்து தக்க வைத்துக் கொள்வதிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை பிளவுபடுத்தி கூறு போட்டு அவர்களை ஒருங்கிணைய விடாமல் தடுக்கிறார்கள். ஓபிசி என்கிற ஒற்றை அடையாளத்தில் இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒருங்கிணைந்து விடக்கூடாது. ஷெட்யூல் காஸ்ட் என்கிற ஒற்றை அடையாளத்தின் கீழ் அகில இந்திய அளவில் ஜெய்பீம் என்கிற முழக்கத்தின் பின்னணியில் அனைவரும் ஒருங்கிணைந்து விடக்கூடாது. அப்படி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் என்கிற அந்த அடையாளம் மட்டுமே அகில இந்திய அளவில் ஒரு அணி சேர்க்கைக்கு பயன்படும் என்றால் ஏறத்தாழ 30 கோடி மக்கள் ஓர் அணியில் திரள முடியும். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தையும் இலகுவாக கைப்பற்றிவிட முடியும். ஆனால் அப்படி சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தோழர்களே சாதி அடிப்படையில் மக்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உத்திகளை கையாண்டு இந்தியா முழுவதும் தலித் இயக்கங்களையும் தலித் தலைவர்களையும் வலைவீசி பிடித்து அவர்களை ஆசை காட்டி பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் மட்டுமே அம்பேத்கரைட்ஸ் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதியை படைத்தவர்களாக இருக்க முடியும். அந்த புரிதலோடு தான் விடுதலை சிறுத்தைகள் களம் அமைத்து போராடி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து நாம் கருப்பினத்து போராட்டத்தின் வரலாற்று பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் தான். ஆனால் அந்த போராட்ட களத்தில் கையாளப்பட்ட உத்திகளை இந்த போராட்ட களத்தில் நாம் கையாள முடியாது. ஆனால் அந்த போராட்டமும் ஆன்டி பாசிசம் தான், இந்த போராட்டமும் ஆன்டி பாசிசம், இன் அதர் வேர்ட்ஸ் ஆன்டி சனாதன் என்று புரிந்து கொள்வோம். அந்த அடிப்படையில் உலகம் தழுவிய அளவில் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். Thank you very much for you all for giving this opportunity to deliver my views on this issue. Thank you.